ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு மாடல் ஸ்ப்ளெண்டர் வச்சுக்கிற எல்லாருமே இந்த ப்ராப்ளத்தை வந்து சந்திச்சிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீடாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த ஓல்டு மாடல் ஸ்ப்ளெண்டரில் வந்து சுத்தாமலே போகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடாமீட்டர் தான் வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாமீட்டர்லாம் புதுசு, அது மட்டும் இல்லாமல் ஸ்பீடாமீட்டர் கேபிள் வந்து மாற்றி பார்த்தோம். அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீடாமீட்டர் ஓடவே இல்லை. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன தான் ஃபால்ட்டாக இருக்கும்னு நம்ம நெக்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, வீல் ஹப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடாமீட்டர் டிரைவ் கிட் ஒன்று வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த வண்டியில் வந்து ஓவராக தேஞ்சு போயிருக்கு. இப்போ அந்த டிரைவ் கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ மாற்ற போகிறோம். அதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ருபீஸ் அரௌண்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரிஜினல் ஹீரோவிலே நம்ம வந்து இப்போ மாற்ற போகிறோம். இப்போ நம்ம அந்த ஹப்பில் இருக்க அந்த கிட்டை வந்து இப்போ நம்ம எப்படி மாற்றலான்றதை இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேபிள் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அந்த ஃப்ரண்ட்டு கேபிள் அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த நட்டை ஊற்றிட்டு நான் வந்து ஃப்ரண்ட்டு கேபிள் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீல் போல்ட் வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீல் போல்ட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சைட்லேருந்து நம்ம வந்து அந்த சென்டர் ஆக்சில் வந்து நம்ம லெஃப்ட் சைடில் வந்து ஈத்துனா நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அதையும் நான் வந்து இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு வீலை ஃபஸ்ட்டு நம்ம இப்போ கைட்டி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சென்டர் ஆக்சில் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதிலே போட்டுடலாம். கீழே போட்டால் அது வந்து மண் வந்து அந்த கிரீஸில் வந்து ஓட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வீலை வந்து ஜென்டிலாக இப்போ முன்னாடி ஈத்துனா அது அழகாக இப்போ வீல் வந்து தனியாக வந்துடும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் வீல் வந்து கரெக்டாக வந்துச்சு. இப்போ நம்ம வீலோடைய லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வீல் ஸ்பேசர் ஒன்று வரும். அந்த ஸ்பேசரையும் நான் இப்போ வந்து எடுத்துட்றேன், கீழே விழாத மண்ணில் விழாத. இப்போ எடுத்துகிட்டு நம்ம வந்து ஹப்பில் இருக்க அந்த டிரைவ் கிட்டு வந்து எந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து தேஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து புது டிரைவ் கிட் வந்து இப்போ நம்ம வந்து மாற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹப்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் உள்ளே இருக்க அந்த ஒயிட் கலர் இருக்குது அந்த கியரு எப்படி தேஞ்சு போயிருக்கு பாருங்கள், சுத்தமாக தேஞ்சிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலர் கீர் வரும். இந்த 2 கீரும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகி நம்மளுக்கு 2 கீரை சுற்றினா தான் நம்மளுக்கு வந்து ஸ்பீடாமீட்டர் ஓடும். இப்போ அந்த ஒயிட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தேஞ்சு போனதுனால இந்த பர்பிள் வந்து அது கிட்டவே போகாத தனியாக சுற்றிந்துருக்கு. அதனால் அந்த கீரும் நம்மளுக்கு வந்து சுற்றத்துக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நம்ம வந்து நான் புது கிட்டு காட்டுறேன் பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு பல் இருக்குது, இந்த ஒயிட் கலர் கீரில் வந்து எந்தளவுக்கு பல் இருக்குன்னு அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும். பழைய கீரில் இது ரொம்ப தேஞ்சு போனதுனால இது வந்து அந்த பர்பிளில் வந்து தொடாமலே சுற்றி இருந்திருக்கு. அப்படி சுற்றும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாமீட்டர் கேபிளில் இருக்கிற அந்த இரும்பும் வந்து நம்மளுக்கு சுற்றவே சுற்றாது. இப்போ நம்ம இந்த கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ மாற்ற போகிறோம். பழைய கீரை எப்படி நான் ரிமூவ் பண்ணுறேன்றதை வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இதுதான் அந்த 50 ருபீஸ் ஆன அந்த டிரைவ் கிட்டு ஃபுல்லாகவே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வாஷர் கீஷர் எல்லாமே வந்துடும். இப்போ இதில் வந்து பாருங்கள், இப்போ நம்ம வந்து பழைய வார்ம் கீரை வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ரைட் சைடில் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன், அதை அப்படியே ஓடியாந்து அங்கே போய் வந்துச்சு. இப்போ நான் அதை எடுக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் திருப்புலியோவில் லைட்டாக நீங்கள் ரைட் சைடில் தள்ளினீங்கன்னா அந்த பழைய கீர் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்துடும். அது நடுவில் பாருங்கள் எந்தளவுக்கு தேஞ்சு போயிருக்குன்னு. இப்போ நான் வந்து புதுசு காட்டுறேன் பாருங்கள். புதுசில் எந்தளவுக்கு பல் இருக்குது, இதில் எந்தளவுக்கு பல் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய வார்ம் கீர் எப்படி நீங்கள் ரைட் சைடில் தள்ளினீங்களோ அதேமாதிரி இப்போ நம்ம புதுசையும் வச்சு நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கிரீஸ் வந்து நல்லா அப்ளை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்மூத்தாக வந்து இன்சர்ட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பழசை எப்படி தள்ளணுமோ அதேமாரி புதுசை வச்சு அதில் ஜென்டிலாக வச்சு நீங்கள் திருப்பிலியாலையோ இல்லை பழைய வார்ம் கீரை வச்சு மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணாலோ அழகாக அது போய்ட்டு ஸ்மூத்தாக போய் உட்காந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் திருப்பிலியால் லைட்டாக வச்சுட்டு பழைய வார்ம் கீரால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன். அது போய்ட்டு நம்மளுக்கு பழைய மாரி செட் ஆகிடும். எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம ஒரு டைம் வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அது வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஸ்மூத்தாக சுற்றுதா இல்லையா ரொட்டேட் பண்ணணும். இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழைய வார்ம் கீரை வந்து அடியில் லைட்டாக தேய்ச்சிட்டு அதை வந்து உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதை கரெக்டாக போய் உட்காந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். பழைய வார்ம் கீர்னு இல்லை, நீங்கள் எதை வச்சு சுற்றினாலும் அது வந்து கரெக்டாக போய் உட்காந்துரும். இப்போ நான் வந்து சுற்றி பார்க்குறேன், கரெக்டாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக வந்து ரொட்டேட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் கலர் தான். பர்பிள் கலர் கீர்லேயும் நம்ம இப்போ கிரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அதில் 2 வாஷர் வரும். அந்த 2 வாஷரையும் இந்த சென்டர் ஆக்சில் போட்டு அதுக்கு மேலே வந்து போட்டுருந்தா கட் ஆகிடும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு கீரு. அதுலேயும் நம்ம வந்து நல்ல கிரீஸ் அப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே நம்மளுக்கு வந்து ரொட்டேட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் கலர் தான் நான் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த கீரில் கரெக்டாக பல் உட்கார மாதிரி நம்ம வந்து லைட்டாக ஷேக் பண்ணாத போய் உட்காந்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா உட்காந்துச்சு. கடைசியாக நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்கணும் கரெக்டாக சுற்றுதா இல்லையானு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாகவே சுற்றுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வார்ம் கீர் மாற்றுது. இப்போ அப்படியே நேராக நம்ம வந்து இந்த ஹப்பை வந்து கரெக்டாக அந்த வீலில் வந்து போட்டிங்கன்னா கரெக்டாக அது போய் உட்காந்துரும். இப்போ இந்த வீலை அப்படியே தூக்கி வண்டியில் மாட்டினீங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இப்போ வந்து ஸ்பீடாமீட்டர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள், இப்போ நான் வந்து வீலை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அது சுற்றுதா இல்லையா நம்ம வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் பாருங்கள். இப்போ வந்து நான் வீலை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு சென்டர் ஆக்சில் போல்ட்டையும் நான் போட்டு முடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கு, ஃப்ரண்ட் பிரேக்கையும் நான் உள்ளே விட்டு ஃபிட் பண்ணிவிட்டு அந்த அட்ஜஸ்டரை கரெக்டாக போட்டு அது ஒரே ஒரு போல்டு தான் வரும். அதையும் நம்ம பட்ட ஃப்ரண்ட்டு பிரேக் கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம டைட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வீலை சுற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது உள்ளே இருக்கிறது வந்து சுற்றுதான் இல்லையானு. கண்டிப்பாக சுத்தம். இது எவ்வளோ தான் இருக்கிறதே இதில் வரதே வந்து பார்த்திங்கன்னா இது 3 காம்பனண்ட் தான் வருமே. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பக்காவாக சுற்றுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியிலே இது மாதிரி ஃபால்ட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது 3 விஷயத்தை வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்பீடாமீட்டர் வந்து மீட்டர் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு கேபிள், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வார்ம் கீர் செட்டு. இப்போ இது 3மே நம்ம வந்து இப்போ கரெக்டாக கிராஸ் செக் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து இப்போ பக்காவாக ஒர்க் ஆகுது.
இப்போ உங்கள் வண்டியில் இந்த மாதிரி ஃபால்ட் ஆச்சுன்னா நீங்களும் இப்போ கடையில் எடுத்து போகாமல் இதெல்லாம் ஒரு சிம்பிளான மேட்டர் தான் இது நாங்கள் வீட்டிலே நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். அந்த வார்ம் கியர் செட்டு 50 ரூபா தான் வந்துச்சு. வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பக்காவாக எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோஸ்லாம் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.